வணக்கம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எந்த அளவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும், எந்த அளவில் தொண்டர்கள் கடுமையாக உழைத்தாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக முத்திரையை குத்தி விட்டார்கள். அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் இதற்கு மேல் இந்தியாவில் எந்த தேர்தலையுமே வெல்ல முடியாது. பீகாரில் எந்த அளவில் ஓட்டு திருட்டுகள் நடந்திருக்கிறது, எந்த அளவில் டாக்குமெண்ட்ஸ்கள் வெளிவந்திருக்கிறது என்று அனைத்தையுமே ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலும் ஓட்டு திருட்டிற்கான அந்த அடித்தளத்தை போட தொடங்கிவிட்டார்கள். சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற இடங்களில் ஏராளமான வட இந்தியர்களுடைய ஓட்டுகளை சேர்க்க தொடங்கிவிட்டார்கள். ஏற்கனவே 6,50,000 வட இந்தியர்களுடைய ஓட்டு தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஓட்டுகள் யாருக்கு போகும், எந்த இடத்தில் போகும், யாருக்கு அவர்கள் ஓட்டு போடுவார்கள், அனைத்துமே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் காட்டக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் ஞானேஷ் குமார், the Chief Election Commissioner of India, had given a certificate much before the election. பீகாரில் என்டிஏ, பீகாரில் பிஜேபிக்கு அந்த ரெட் கார்பெட்டை போட்டு விட்டார்கள். நீங்கள் தான் வெற்றி. தமிழ்நாட்டிலும் அது நடக்கப் போகிறது. கடந்த 3 மாதங்களாக என்னை போன்ற பத்திரிகையாளர்கள், யோகேந்திர யாதவ் போன்ற எலெக்ஷன் எக்ஸ்பர்ட்ஸ், ஆக்டிவிஸ்ட், அவர்கள் கேட்ட ஒரு டாக்குமெண்ட் என் கையில். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த டாக்குமெண்ட்டை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். 2003ஆம் ஆண்டு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டதோ, எலக்டோரல் ரோல் ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் இன்டென்சிவ் நேச்சர் வித் குவாலிஃபையிங் டேட் 1st of January 2003. இந்த டாக்குமெண்ட் மே 1ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் வழியாக வெளிவந்தது. இந்த டாக்குமெண்ட்டை ஆதாரம் வைத்துதான் இப்போ நடக்கக்கூடிய SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இவர்கள் தொடங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் அந்த கைட்லைன்ஸ் என்னவென்று நாங்கள் கேட்டபோது எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. RTI போடப்பட்டது, பதில் கிடைக்கவில்லை. ரிப்போர்ட்டர்ஸ்கள் இதே கேள்வி எடுத்து வைக்கும்போது மிஸ்டர் ஞானேஷ் குமார் கொடுத்த பதில், சாரி வி லாஸ்ட் இட், தொலைந்து போனது என்று. எந்த தொலைந்த டாக்குமெண்ட்டை இவர்கள் மறைத்து வைத்தார்களோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று நாங்கள் அலசி பார்க்கும்போது, இந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு புரிய வந்தது எந்த அளவில் இந்த ஓட்டு திருட்டை துல்லியமாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த வீடியோ மிக பெரிய அளவில் தேர்தல் ஆணையத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் எக்ஸ்போஸ் செய்ய போகிறது. ஆகையால் இந்த வீடியோவை டவுன் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ மீது ஸ்ட்ரைக்களை போட்டு டெலீட்டும் செய்வார்கள், எங்கள் மீது வழக்கும் போடப்படும். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, தயவு செய்து இந்த வீடியோவை டவுன்லோட் செய்து விடுங்கள். உங்களுடைய வாட்ஸ்ஆப்பில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் எங்கே வேணாலும் இந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் செய்யலாம். எங்களுடைய லோகோவை மாற்றாதீர்கள், இந்த வீடியோவுக்கு பின்னாடி மியூசிக்கை போடாதீர்கள். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்கள். ஏன்னா அந்த அளவில் நாங்கள் டாக்குமெண்ட்டை சேகரித்திருக்கிறோம், ஆதாரபூர்வமான இந்த டாக்குமெண்ட். இதை தாண்டி எங்களை கடந்த 15-20 நாட்களாக முடக்கக்கூடிய வேலையும் பார்த்து விட்டார்கள். நாங்கள் எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் 15 நாட்களாக எங்களுக்கு உதவக்கூடிய அதே முறைதான். லைக், கமெண்ட்டை மறந்துடாதீர்கள். யூடியூபுடைய அல்கோரிதத்தை உடைத்து இந்த வீடியோவை லட்சக்கணக்கான நபர்களிடம் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் 2003ஆம் ஆண்டு எந்த கைட்லைன்ஸை எடுத்து வைத்தோமோ அதே கைட்லைன்ஸ் முறைப்படி தான் இந்த முறையும் SIR நடப்பதாக கூறுகிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி இந்த இடங்களிலும் அடுத்த வருடம் தேர்தல் வர இருக்கிறது. அப்போ இங்கேயும் SIR-ஐ போட போகிறார்கள். ஜனவரி மாதத்திலிருந்து தமிழ்நாட்டில் SIR, புதுச்சேரியில் SIR,
அஸ்ஸாம் மற்றும் கேரளாவில் எஸ்ஐஆர். அப்போது இங்கெல்லாம் நடக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கான ஆதாரம் என் கையில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட், 2003ஆம் ஆண்டு வெளிவிட்ட இந்த கைட்லைன்ஸ். சரி, இந்த கைட்லைன்ஸ் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையத்துடைய மிகப்பெரிய 3 பொய்களை நான் இன்னைக்கு உடைக்கப் போகிறேன். Public demand was this document, RTI was this document. Reporters, when they asked, they said, we lost it. தொடஞ்சு போனது. தேர்தல் ஆணையம் இது போன்ற கேள்விகளுக்கான எதற்காக பதில் கொடுக்கவில்லை, எதற்காக துளைந்து போதும் என்று இந்த டாக்குமெண்ட்டை மறைத்தார்கள். அதற்கான பதிலை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் படித்து பார்க்கும்போது எங்களுக்கு புரிய வந்தது எதற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று. தேர்தல் ஆணையத்துடைய 3 மிகப்பெரிய பொய்கள். முதல் பொய், என்யூமரேஷன் அண்ட் டெட்லைன் இன் 2003. 2003ஆம் ஆண்டு ஒரு டெட்லைன் கொடுக்கப்பட்டது. 21 நாட்களுக்குள் என்யூமரேஷன், அதாவது இந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்ப சொல்லி, அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் 2003ஆம் ஆண்டு பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் நிரப்பினார்களாம். அதற்கான வெரிஃபிகேஷன் நடந்ததாம். அனைத்து ப்ராசஸுமே 21 நாட்களில் நடந்து போனது. இதே டாக்குமெண்ட் 2003ஆம் ஆண்டு அந்த கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் நடத்தினோம். பேஜ் நம்பர் 9, 32 பேஜஸ் கொண்ட இந்த டாக்குமெண்ட். பேஜ் நம்பர் 9ல் பேராகிராஃப் நம்பர் 24 கவனமாக படிங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இவர்கள் போய் பேசியிருக்கிறார்கள் என்று. The enumerator will sign both the copies of record enumeration and hand over the carbon copy to the head or a senior adult member of the household from whom the information was obtained after taking signature on the declaration printed on reverse side of the record of enumeration. சரி, இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், எலுமிரேட்டர் யார்? இது BLO, பூத் லெவல் ஆஃபீஸர். பூத் லெவல் ஆஃபீஸர் வீட்டுக்கு வீடு போய் அவரே இந்த ஃபார்மை நிரப்பி, அந்த ஃபார்ம் நிரப்பியதற்கு பின்பு வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர் அவருடைய கையெழுத்தை வாங்கி கொள்ளணும். ஆனால் ஃபார்ம் நிரப்ப சொன்னார்களா? கிடையாது. There was no forms, not even a single form was asked to fill in 2003. இவர்கள் இப்போ கூறும்படி 8 கோடி மக்கள் அந்த ஃபார்மை நிரப்பணும். இதே போன்ற ஒரு ப்ராசஸ் 2023ஆம் ஆண்டு நடந்தது. 22 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பியூரிஃபிகேஷனை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதற்கான உண்மை, எந்த விதமான ஃபார்மையும் நிரப்ப சொல்லவில்லை. BLO has to go to the houses, டோர் டு டோர். BLO போய் அந்த ஃபார்மை நிரப்பி அவர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கையெழுத்தை வாங்கி அதற்கான அப்ரூவலை கொடுக்கணும். இதுதான் இந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்டுகிறது. பொய் நம்பர் 1 உங்களுக்கு முன்பு. ரெண்டாவது பொய்யை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கணேஷ்குமார் அவர்கள் கூறியது, 2003ஆம் ஆண்டு 4 டாக்குமெண்ட்ஸ்களை கேட்டோம். இப்போது 4 வேண்டாம், 11 டாக்குமெண்ட்ஸ்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். கடைசியாக ஆதார் இணைப்பதற்கு பின்பு இந்த டாக்குமெண்ட் 12ஆக மாறிவிட்டது. இந்த கிளைமை நாங்கள் ஆழமாக இந்த டாக்குமெண்டில் கைட்லைன்ஸில் படித்து பார்க்கும்போது எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்கப்படவில்லை 2003ஆம் ஆண்டு. Until unless there was a suspicion, இந்த நபர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, தன்னுடைய வயதை, தன்னுடைய அட்ரஸை தவறாக இந்த நபர் எடுத்துக்காட்டுகிறார் என்று சந்தேகம் ஏற்படும் போது அவரிடம் அந்த டாக்குமெண்ட்டை கேட்டார்கள். இல்லை என்றால் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்கப்படவில்லை. தேர்தல் ஆணையத்துடைய 3வது பொய், சிட்டிசன்ஷிப் 2003ஆம் ஆண்டே கன்ஃபார்ம் செய்து விட்டோம். யார் இந்தியர், யார் வெளிநாட்டை சார்ந்த நபர். அந்த 2003ஆம் ஆண்டு யாருடைய பேரெல்லாம் இந்த பட்டியலில் இருந்ததோ அவர்கள் இந்த டாக்குமெண்ட்டை காட்ட தேவையில்லை. ஆனால் அதை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் டாக்குமெண்ட்ஸ்களை காட்டணும். ஜஸ்ட் இமேஜின், 8 கோடி வாக்காளர்கள், பீகாரில் இருக்கக்கூடிய 8 கோடி வாக்காளர்களை கட்டாயப்படுத்தி இந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்ப சொல்லியிருக்கிறார்கள். எந்த விதமான ஃபார்மும் 2003ஆம் ஆண்டு கேட்கப்படவில்லை. ஆனால் இங்கே ஒரு பொய், கட்டுக்கதை. சரி, 2003ஆம் ஆண்டு சிட்டிசன்ஷிப் கன்ஃபார்ம் செய்யப்பட்டதா, வெரிஃபை செய்யப்பட்டதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அதற்கான ஆதாரத்தை உங்களுக்கு முன்பெடுத்து காட்டுகிறேன். உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய பேராகிராஃப் 32. பேராகிராஃப் 32ஐ தெளிவாக நீங்கள் படித்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷன் வாஸ் நாட் அ பார்ட்
of 2003 process determine the citizenship of an individual. எந்த விதமான சிட்டிசன்ஷிப்பையும் BLO செக் செய்யக்கூடாது. அவரிடம் அந்த பவரே கிடையாது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், only the time of proof of citizenship was required was a rare case. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த வெரிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்டை கேட்டிருக்கார்கள். எங்க ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்ஷன் வாஸ் raised against the individual or an area officially designated by the government has high population of foreigners. ஆப்ஜெக்ஷன், இந்த நபர் பங்களாதேஷை சார்ந்த நபர், இந்த நபர் நேபாளிலிருந்து வந்த நபர், இந்த நபர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த நபர், அப்படி ஒரு சில நபர்கள் அந்த நபரை பற்றின ஆப்ஜெக்ஷன் எடுத்து வைத்திருந்தால் அந்த நபரிடம் அந்த சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை கேட்டிருந்தார்கள். இல்லை என்றால் அகதி முகாம்கள் இருக்கும், அல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பங்களாதேஷினர்கள், நேபாளிலிருந்து வந்த நபர்கள் அல்ல ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த நபர்கள் அதிகமாக இருப்பார்கள். அந்த ஏரியாக்களை அரசாங்கமே மார்க் செய்து வைத்திருக்கும். இந்த இடத்துல வெளிநாட்டை சார்ந்த நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த ஏரியாவில் நீங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தும் போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், சந்தேகமாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களிடமே அந்த சிட்டிசன்ஷிப்போடைய ரெக்கார்டை கேளுங்கள். அரசாங்கம் இது போன்ற ஏரியாக்களை, இது போன்ற நபர்களை மார்க் செய்தது என்பது நடக்கும். இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. The Election Commission claims that in 2003 voters list is gold standard of verified citizen is utterly false. 2003ஆம் ஆண்டே நாங்கள் இந்த சிட்டிசன்ஷிப்பை செக் செய்து விட்டோம் என்று கூறிய இவர்களுடைய பொய் அனைத்துமே அம்பலமாகிவிட்டது. அனைத்துமே பொய். 3 விஷயங்கள். 1, 2003ஆம் ஆண்டு சிட்டிசன்ஷிப் வாஸ் ரீசெக்ட். நோ, இட் வாசன்ட். 2வது, 2003ஆம் ஆண்டு எந்த டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் கேட்டீர்களோ 4 டாக்குமெண்ட்ஸ்கள், அதை நாங்கள் 11ஆக உயர்ற்றிவிட்டோம். கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்கப்படவில்லை. 3வது, எந்த தேர்தல் ஆணையம் இந்த ஆதாரத்தை வைத்து நாங்கள் அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களையுமே சேகரிப்பதற்காக ஒரு ஃபார்மை நிரப்ப சொன்னோம் என்று கூறினார்களோ அதுவும் போய் 2003ஆம் ஆண்டு எந்த விதமான டாக்குமெண்ட், எந்த விதமான ஃபார்மையுமே நிரப்ப சொல்லவில்லை. இது இனி தமிழ்நாட்டில் வரப்போகிறது. கவனமாக இருங்கள். சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை பாருங்க. தேர்தல் ஆணையம் தன்னுடைய ஃபைனல் ரிப்போர்ட்டை வெளியிட்டு விட்டார்கள். பீகார்ல இருந்து ஃபைனல் voters list of Bihar is out. Ganesh Kumar அவர்கள் என்ன கூறுகிறார்? After 22 years we have purified this document, purified the voters list in Bihar. 22 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வேலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரி, எங்கள் கையிலையும் இந்த பேப்பர் வந்தது. we thought to audit this, சரியா தவறா கணேஷ் குமார் அவர்கள் பேசுவது, எந்த விதத்தில் அதை நம்பலாம்? ஒரு டாக்குமெண்ட்டை, முக்கியமாக வோட்டர்ஸ் லிஸ்ட்டை ஆடிட் செய்வதற்காக 3 பாயிண்ட்ஸ்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ தான் இது சரியாக பார்க்க முடியும். என்னென்ன? கம்ப்ளீட்னஸ், ஈக்விட்டி அண்ட் அக்யூரசி. முழுமை, சமத்துவம் மற்றும் துல்லியம். இந்த 3 புள்ளிகளையும் நான் உங்களுக்கு இதற்கு மேல் எடுத்து காட்டுகிறேன், எந்த அளவில் இவர்கள் ஓட்டை திருடி இருக்கிறார்கள் என்று. முழுமை, இதை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? உதாரணத்திற்கு பீகார் பாப்புலேஷனை எடுத்துக்கொள்ளுங்கள். பீகாரில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே நீங்கள் துல்லியமாக, முழுமையாக சோதித்தீர்களா? இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். பீகாரில் இருக்கக்கூடிய அடல்ட் பாப்புலேஷன், பீகாரில் இருக்கக்கூடிய அடல்ட் பாப்புலேஷன் 18 வயதிற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்கத்துடைய கணக்குப்படியே 8,22,00,000. அப்போது இந்த 8,22,00,000 நீங்கள் சரிபார்த்திருக்க வேண்டும். அதாவது பீகாரில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடங்குவதற்கு முன்பு வோட்டர்ஸ் லிஸ்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 7,89,00,000, 7.89 lakh crore. சரியா? அப்போது இந்த 8 கோடியே
20 லட்சத்திற்கு அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை சரிபார்ப்பதற்காக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இவர்கள் நடத்தியிருக்க வேண்டும். என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் லிஸ்டும் போது 65 லட்சத்தை நீக்கினீர்கள். செகண்ட் லிஸ்டில் 3,66,00,000 நபர்களை நீக்கினீர்கள். அப்புறம் 22 லட்சம் நபர்களை சேர்த்தீர்கள். ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீர்கள்னா 7.89 crore பாப்புலேஷன்லேருந்து குறைத்து 7.42 crore பாப்புலேஷனாக குறைத்து விட்டீர்கள். அப்போது ஃப்ரம் த டோட்டல் அடல்ட் பாப்புலேஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீர்கள், நேரடியாக பீகாரில் டெலீட் செய்யப்பட்ட ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 80 லட்சம். கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுடைய பெயரை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். This is what the special intensive revision had shown us. Okay. இந்த 80 லட்சம் நபர்கள் யார்? பீகாரிலேயே உயிருடன் சுவாசித்து கொண்டு அதே இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லாத நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த மாதிரியான 80 லட்சம் நபர்கள். பீகாருடைய போன தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தீர்கள்னா மார்ஜின் வின்னிங் அண்ட் லாஸ் மார்ஜின் நீங்கள் பார்த்தீர்கள் மேக்ஸிமம் only 12,000 votes. Here we are talking about 80 lakh votes. 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயமானது பீகாரில். 80 லட்சம் ஓட்ஸ்களை நீக்கி அந்த சப்போர்ட் யாருக்கு போகும் அதுவும் நீங்கள் பாருங்கள். 2வது பாயிண்ட் ஈக்விட்டி, சமத்துவம். பெண்கள், ஆண்கள், தலித்கள், இஸ்லாமியர்கள், கிறித்துவர்கள் இவர்களுக்கு அந்த சரியான முறையில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்ததா? இதற்கான அடுத்த கிராஃபை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பெண்களுடைய பாப்புலேஷன் பீகாரை பொறுத்தவரையில் ஆண்களை விட பெண்களுடைய பாப்புலேஷன் கொஞ்சம் குறைவு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனை கொஞ்சம் பாருங்கள். 2011ஆம் ஆண்டிலிருந்து நேர ஒரே ஃப்ளாட்டாக தான் அந்த பாப்புலேஷன் இருந்தது. 2019ஆம் ஆண்டிற்கு மேல், முக்கியமாக நீங்கள் சொன்னால் 2020ஆம் ஆண்டிற்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக பீகாரில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாப்புலேஷன் அதிகரித்து கொண்டிருந்தது. அதே பெண்கள் ஓட்டு போடுவதற்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு நீங்கள் பாருங்கள், பீகாருடைய இந்த எஸ்ஐஆர் போட்டதுக்கு பின்பு ஒரு டிப்பை நீங்கள் பார்க்க முடியும். திடீர் டிப் நீங்கள் பார்க்கலாம். அந்த சிவப்பு கோடை நீங்கள் பார்த்தீர்கள். இது இப்போ எடுக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு அப்புறம் நடந்த இந்த டிப். பெண்கள் இந்த எஸ்ஐஆருக்கு முன்பே நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பெண்களுடைய பேர் இந்த பட்டியலில் கிடையாது. எஸ்ஐஆருக்கு அப்புறம் அது கூடியிருக்கணும். அந்த 7 லட்சம் பெண்களை நீங்கள் சேர்த்திருக்கணும். என்ன செய்தீர்கள்? 16 லட்சம் பெண்களை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். 16 lakh women voters has been deleted from the SIR. New Bihar's voter list shows this data. Okay, fine. Representation of Muslims. இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன? தேர்தல் ஆணையத்துடைய அந்த ஒஃபிஷியல் வோட்டர்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா சாதாரணமாக நீங்கள் செக் செய்ய முடியாது. அதனால் நாங்கள் இதற்காக ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேரை பயன்படுத்தினோம். இந்த ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் வழியாக நாங்கள் அனலைஸ் செய்து பார்க்கும்போது 65 லட்சம் வாக்காளர்கள் அந்த முதல் டிராஃப்ட் லிஸ்ட்டில் டெலீட் செய்யப்பட்ட அந்த வாக்காளர்கள். இஸ்லாமியர்களுடைய அந்த பாப்புலேஷன் பீகாரில் 17%, 17%. அப்போது 17%க்கு ஈக்குவலண்ட் தான் அந்த பெயர் நீக்கமும் நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கு? பீகாரில் 25% இஸ்லாமியர்களுடைய பெயரை நீக்கியிருக்கு. பாப்புலேஷனே 17%, நீக்கப்பட்டது 25%. ஜஸ்ட் இமேஜின். இப்போ கடைசியாக அந்த ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட்டில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we have removed another 3,66,000 voters. இந்த 3,66,000 votersகளில் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்? 33%. 33% இஸ்லாமியர்கள், அதே பீகாரில் வாழக்கூடிய நபர்கள், சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், வசித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் 33%. பாப்புலேஷன் எவ்வளோ? 17%. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 2வது புள்ளியும் எந்த அளவில் இவர்கள் ஓட்டை திருடி இருக்கிறார்கள் அதை எக்ஸ்போஸ் செய்கிறது. 3வது எக்யூரசி, துல்லியம், எந்த அளவில் துல்லியமாக இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது. அதனால தான் நான் தொடக்கத்திலே கூறினேன், தமிழ்நாட்டு மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
எந்த அளவில் ப்ரிசைஸ்டாக இந்த வோட்டர்ஸ் லிஸ்ட் தயாரிக்கப்பட்டது, அக்யூரசி. இதே நீங்கள் பார்த்தீர்கள்னா நாங்கள் ஒரு பேசிக் சர்ச்சை செய்தோம். இந்த பேசிக் சர்ச்சில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபர்ஸ்ட் நேம் ABCD அந்த மாதிரி நாங்கள் தொடங்கணும். ஜங்க் கேரக்டர்ஸ் எத்தனை பேர், வோட்டர்ஸுடைய ரிலேட்டிவோடைய பேர் எப்படி ஒன்றாக இருக்கிறது, எபிக் நம்பர் எத்தனை பேருடைய எபிக் நம்பர் ஒன்றா இருக்குது, 18 வயதிற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய நபர்கள் ஜங்க் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, சீரியல் நம்பர் சரியாக இருக்கா இல்லையா, ஹவுஸ் நம்பர் சரியாக இருக்கா இல்லையா, வோட்டருடைய ஜெண்டர் மேல் ஃபீமேல் இது சரியாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரியாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பேசிக் சர்ச்லேயே கிடைத்த எண்ணிக்கை 5,25,302. யுனிக் எலக்ட்ரோரல் முறையில் பார்க்கும்போது 5,17,216 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், ராங் ஓட்டர்ஸ். இந்த பட்டியல் இன்னொரு முறையில் நாங்கள் பார்க்கும்போது the number goes to 14 lakh duplicate voters. ஒரு நபர் கையில் 2 எபிக் votes, ஒரு நபர் கையில் 3 எபிக் நம்பர்ஸ், 3 வோட்டர்ஸ் கார்டு, 2 வோட்டர்ஸ் கார்டு. ஒரே அட்ரஸில் 10க்கும் மேற்பட்ட நபர்களுடைய ஓட்டு இருக்குது. ஒரே அட்ரஸில் 504 நபர்கள், 580 நபர்கள், 650 நபர்கள், இந்த மாதிரியான லிஸ்ட். இன்னொரு டேட்டாவை நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்க் எலக்ட்ரோரல்ஸ்னு நீங்கள் பார்க்கும்போது 21 லட்சம் இது போன்ற நபர்கள், இது போன்ற அட்ரஸஸ் இருக்குது. 21 lakh 10க்கும் மேற்பட்ட ஓட்ஸ்கள் இருக்கக்கூடிய ஹவுஸ் அட்ரஸஸ். இந்த மொத்த பாப்புலேஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா 3.25 crore, 3,25 லட்சம் வாக்காளர்கள் தவறான முறையில் அங்கே இந்த வோட்டர்ஸ் லிஸ்ட்டில் வெளிவந்திருக்கிறது. 5 lakh to 14 lakh duplicate voters, as I already told you. பீகாரில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா டெமோக்ராட்டிக் முறையில் இந்த தேர்தல் நடக்கிறதா? ஏற்கனவே நீங்கள் பிஜேபி கையில் இத்தனை ஓட்டர்ஸ்களை கொடுத்து விட்டீர்கள். ஆஸ் பர் த பேசிக் டெஸ்ட் இட் செல்ஃப் யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் 5 lakh and it is going up till 14 lakhs. 14 லட்சம் டூப்ளிகேட் வாக்காளர்களை நீங்கள் பிஜேபி கையில் கொடுத்துருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் போட்டிக்கு வாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஒரு நபரை ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஓட விட்டுறது, 2 நிமிஷம் கழித்து இன்னொரு சீட்டு, இன்னொரு விசில், இப்போ நீங்கள் எல்லாரும் ஓடுங்க. யார் வெற்றி பெறுவார்? ஆப்வியஸ்லி த பர்சன் ஹூ ran ஃபர்ஸ்ட். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த மேனிப்புலேஷன் எந்த அளவில் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்ஃப்ளேட்டர்ஸ் இதற்கான ஒரு சறுக்கியம் கொடுத்துட்டார்கள். ஞானேஷ்குமார் அண்ட் பிஜேபி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி கேட்கும்போது இன்ஃப்ளேட்டேட்டர்ஸ் வந்து விட்டார்கள், வந்தேரிகள் வந்து விட்டார்கள், பங்களாதேஷியர்கள், ரோஹிங்கியாஸ், இஸ்லாமியர்கள். இன்னும் அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டுட்டு ஓடிட்டார். அவர் ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வெளிவந்த ஒரு பொய்யான ட்வீட்டை வெளிவிட்டிருந்தார். இந்தியாவில் இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் அதிகரித்து விட்டது, இதற்கான காரணம் ரோஹிங்கியாஸ். வெளிநாடுகளிலிருந்து வந்த அந்த இஸ்லாமியர்கள் தான் இந்த ஹைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை வெளிவந்த உடனே அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டார் அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. சரி, அதற்கான உண்மையை எடுத்து காட்டுகிறேன். இவர்கள் தொடர்ந்து அமித்ஷா, நரேந்திர மோடி, ஞானேஷ்குமார் இவர்கள் கூறிய விஷயம், வந்தேரிகள் இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, அவர்கள் தான் இங்கே ஓட்டு போட்டு ஒரு சில நபர்களை வெற்றி பெற வைக்கிறார்கள். அதற்கான பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் இந்த எஸ்ஐஆர். ஓகே, எத்தனை வெளிநாட்டை சார்ந்த நபர்கள் இந்த எஸ்ஐஆர் வழியாக ஃபில்டர் செய்யப்பட்டார்கள்? ஒரு நபர் மீது கூட பிஜேபி தொண்டைக்கிளியே கூவி வந்த அதே பிஜேபி ஒரு நபர் மீது கூட அலிகேஷன் எடுத்து வைக்கவில்லை, ஒரு நபர் மீது கூட அந்த சேலஞ்சை எடுத்து வைக்கவில்லை. சரி, எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள்? வெறும் 315 பேர், 315 மெம்பர்ஸ். இந்த 315 பேரை அலசி ஆராயும் போது மெஜாரிட்டி ஆஃப் தெம் வர் ஹிந்துஸ். நேபாளிலிருந்து வந்த நபர்கள் இல்லை மற்ற இடங்களிலிருந்து வந்த நபர்கள், they were not Indians but they were Hindus. How many Muslims you got? Only 78.
வெறும் 78 இஸ்லாமியர்கள் மற்றும் தான் பீகார் SIRல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 78 நபர்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல அந்த 315 நபர்களை கண்டுபிடிப்பதற்காக 8 கோடி வாக்காளர்களை நீங்க ஃபார்ம் நிரப்ப சொல்லியிருக்கிறீர்கள். 8 crore Bihar's population filled the form, stood in the line just to catch hold of 78 Muslims. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி, அமித்ஷா, ஞானேஷ் குமார் யாருமே இந்த வந்தேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். பிகாஸ் திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி இஸ். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹரியானா எலெக்ஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹரியானாவில் ரொம்பவே சின்ன மார்ஜின். அந்த சின்ன மார்ஜினாக இருந்தால் கூட ஹரியானாவில் எப்படி அந்த தேர்தல் ரிசல்ட் மாறியது. டெல்லியில் 1 or 2% மார்ஜினில் ஒட்டுமொத்த டெல்லி எலெக்ஷன் மாறிவிட்டது. இங்கே நீங்கள் ஒரு அரசியல் கட்சி கையில் 14 லட்சம் ஃபேக் வாக்காளர்களை கொடுத்திருக்கிறீர்கள். அப்போது இந்த ஃபேக் வாக்காளர்கள் என்னெல்லாம் செய்வார்கள்? 80 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். எத்தனை டூப்ளிகேட் வாக்காளர்கள் அங்கே இருக்கிறார்கள்? இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து விட்டது. நரேந்திர மோடி சார், இந்த பீகார் எலெக்ஷன் என்டிஏவிற்கு தான், நீங்கள் தான் வெற்றி பெறுகிறீர்கள். இதே முறையை நாங்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்துவோம், இதே முறையை நாங்கள் புதுச்சேரியில் பயன்படுத்துவோம், இதே முறையை நாங்கள் வெஸ்ட் பெங்காலில், அஸ்ஸாமில், கேரளாவில் பயன்படுத்துவோம். அங்கேயும் இதே போன்று ஓட்டு திருட்டை நடத்துவோம், அங்கேயும் இதே போன்று ஓட்டு டிலீஷன்ஸ்களை நடத்துவோம். வெற்றி உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் 26 எலெக்ஷனில் இன்றைக்கே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 26 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் பிஜேபியோடைய அந்த ஓட் ஷேர் வெற்றி பெறவில்லை என்றால் கூட ஓட் ஷேர் எந்த அளவில் மல்டிஃபோல்டாக போகிறது என்று நீங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் 6.5 lakh நார்த் இந்தியன் voters has been already implanted. 6.5 lakh பிஜேபி voters. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள், டவுன்லோட் செய்யுங்கள். உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் எங்கே வேணாலும் இதை பகிருங்கள். துண்டு துண்டாக ஷார்ட் வெர்ஷனாக போடணும்னா கூட அதையும் நீங்கள் செய்யுங்கள். எங்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் வராது. ஏன்னா என்னோட உத்தேசம் இந்த மெசேஜ் லட்சக்கணக்கான நபர்களிடம் போய் சேரணும். இல்லைன்னா இந்த நாட்டு டெமோக்ரஸியை நாம் காப்பாற்ற முடியாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். மக்களுடைய ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மக்கள் கையில் இருக்கிறது. அரசியல் கட்சி மீது இதை நாம் போட முடியாது. இந்த ஆதாரபூர்வமான டாக்குமெண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை மட்டும் எக்ஸ்போஸ் செய்யவில்லை. ஒட்டுமொத்த ஜுடிஷரி சிஸ்டம், ஒட்டுமொத்த தேர்தலில் நடக்கக்கூடிய கடுபடிகள், இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பொய்கள் அனைத்துமே எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.